ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான ஏற்றமான பலன்கள் கிடைக்க போகுது, இந்த 2025 அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா இவங்க இந்த இடத்துல சந்திரன் தான் நீச்சம் இல்லைங்களா? முதல் விஷயமே சந்திரன் நீச்சம். இப்ப எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த ஸ்கார்பியோவே சரியில்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவா தோன்ற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல சந்திரன் நீச்சம். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசுல எப்பயுமே ஒரு எண்ணம் எப்படி தோணிட்டு இருக்கும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு இது சரியா இல்ல. நம்மளுக்கு இந்த வருஷம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களாகவே ஒரு யோசனைக்குள்ள போயிடுவாங்க. அதனால முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும். மீதி எல்லா விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பெஸ்ட்டுங்க. மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களால எல்லாமே சாதிக்க முடியும். ஆனா இவங்களால அந்த மைண்ட கண்ட்ரோல் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க நெறைய அதீதமா ஒரு எக்ஸாக்ரேட்டடான ஒரு கற்பனைக்கெல்லாம் போயிடுவாங்க. அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த வருஷம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்ல இறங்குனீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக 2025 உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்கும். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனீஸ்வரனாக இருந்த நிலையிலேருந்து மாறி 5க்கு போகப் போறாரு. என்னதான் பிள்ளைகளால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், பூர்வீகத்தினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், ஓரளவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட கண்டிப்பாக உங்களுக்கு குடுத்துருவார். அதே மாரி ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டுல தான் இருக்கு. அதுவும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல தான் வராங்க. பரவால்ல, இதுவும் ஓடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண நிலைப்பாட்டுல நீங்க போயிட முடியும். குரு பகவான் என்னதான் அஷ்டம குருவாக வந்தாலும், உங்களுக்கு அவரால என்ன நல்லது பண்ண முடியுமோ, அத கண்டிப்பா பண்ண தான் போறாரு. பொதுவாகவே இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாகத்தான் இருக்கப் போகிறது. சில பிரச்சனைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வரதாங்க செய்யும். சிலருக்கு கொஞ்சம் கடன் ஏற்படும். சிலருக்கு கொஞ்சம் சர்ஜரீஸ் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல நிலைப்பாட கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு செய்யப் போகிறது. அதனால 2025ல எனக்கு அப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நீங்க ஒரு எக்ஸாக்ரேட்டடான ஒரு திங்கிங்க்கு போகாம, கொஞ்சம் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு போங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வருடமாகவே இருக்கும். எல்லா நிலையிலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லதாக இருந்தாலுமே, ஒரு விஷயம் நம்ம சொல்லிதாங்க ஆகணும். பெண்கள் தங்களுடைய தங்களுடைய ஆபரண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருள் மிஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் வரும். அதனால கொஞ்சம் அதுல கவனமா இருங்க. உங்களுடைய வீட்டு விஷயங்கள வெளியில பேசாதீங்க. அது வம்பு வழக்குக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி மாணவர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, படிப்புல கொஞ்சம் அதீத கவனத்த செலுத்தி தான் ஆகணும். இல்ல அப்டின்னா, உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். அதனால இதையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதோடவே இந்த வருஷம் எந்த ஒரு முயற்சியிலயும் அகலக்கால் வைக்காதீங்க. புதுசா அத பண்றேன், இத பண்றேன், ட்ரெண்டிங்கா பண்றேன். இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். இதுவரையிலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத அப்படியே கேரி ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. புதுசா போயிட்டு எதுலயாவது கால வச்சீங்க அப்படின்னா, சறுக்கல்கள் ஏற்பட தான் செய்யும். அதனால அமைதியாக உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போறது நல்லது. இது பிசினஸ்ன்னு கிடையாதுங்க. உங்களுடைய வேலையிலயுமே உத்தியோகம் பார்க்குறீங்க இல்லையா? அந்த இடத்துலயுமே நீங்க உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கான்ஸ்டன்ட்டா கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா, இடமாறுதல் ஏற்படும், ஊர் மாறுதல் ஏற்படும். இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தான் குரு 2வது வீட்ட பார்க்குறார்ல, நம்ம பண்ணலாமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. அமைதியா போங்க. இந்த வருஷம் அமைதியா போயிட்டீங்கன்னா, காரியம் சாதிக்கலாம். இல்ல அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு, அது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி, நீங்க காரியம் சாதிக்கிறதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிரும். அதனால நம்ம என்ன செய்யணும்? அமைதியை கடைப்பிடிக்கணும். அப்ப நல்லா தானே இருக்கும்ன்னு சொன்னீங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, உங்களுடைய போக்குல நீங்க போயிட்டே இருக்கணும். யாருடைய விஷயத்திலயும் தலையிடாம, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம,
யாருடைய வீட்டு விஷயங்கள்லயும் நுழையாம, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 80% நன்மைகள செய்யக்கூடிய வருஷமாக மாறிடும். அப்போ 20% பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா இருக்குங்க. அந்த ப்ராப்ளம் வந்து சால்வபிள் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். அதனால உடனே நீங்க வந்துட்டு, "ஐயோ! எங்களுக்கு இப்படி சொல்ட்டாங்க. அப்ப எங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்காதா?" இப்படியெல்லாம் யோசிக்காமல், எவ்வளோக்கு எவ்வளவு மகான்களுடைய வழிபாடு, அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளவு உங்களால முருகன போய் வழிபட முடியுமோ, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான இயரா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வருஷம் வந்து குரு பார்வை சரியா இல்லைங்க. வருஷத்தோட பிற்பகுதியில. அதனால கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வருஷத்தோட முன் பாதியில நீங்க முடிக்கிறதுக்கானத பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்களோட ஆப்போசிட் பார்ட்னருடைய ஜாதகம் நல்லா இருக்கு. அவருக்கு குருபலம் இருக்குன்னா, கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்காக கல்யாணம் நடக்காதுன்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். 2வது வீட்ட பார்க்குறார்ல, பெரிய கிரகம் பார்க்குதுல்ல, அதனால கல்யாணம் நடக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவா இருக்குல்ல. அந்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் நீங்க யோசிக்கணும். நெகட்டிவ்ஸ்லாம் யோசிக்கக் கூடாது. பாசிட்டிவ மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அப்ப நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள குடுக்கும். அதே மாரி வருஷத்தினுடைய ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் என்ன பண்றாரு, உங்க ராசியில தானே நீச்சமாகுறாரு. அவர் போய் 3ல உட்கார்றார். உட்கார்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றங்களுக்குரிய இடம். அதனால உங்களுடைய முன்னேற்றமும் அதுதான். மாற்றம் தான் முன்னேற்றமா இருக்கும். ஸோ, ஏதாவது ஒரு இடமாற்றமோ, இல்ல ஊர் மாற்றமோ வந்தது அப்டின்னா, பரவால்லன்னு அக்செப்ட் பண்ணிட்டு, அது வந்து கோஆப் பண்ணிட்டு போறதுக்கு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு போகக்கூடிய இடமும் நல்ல இடமாகவே அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் கிட்டலாம் வந்து பைசாலாம் வாங்காதீங்க. மகரம்னு கிடையாது. இந்த துலாம் ராசிக்காரர்கள் கிட்டயோ, இல்ல மகர ராசிக்காரர்கள் கிட்டயோ, அப்படி இல்லன்னா மிதுன ராசிக்காரர்கள் கிட்டயோ பைசாலாம் வாங்கி செலவு பண்றதோ, இல்ல அவங்க கிட்ட கடன் வாங்குறதோ, இல்ல அவங்கள நம்பி கடனுக்கு வந்து கையெழுத்து போடுறதோ, இல்ல அவங்களுக்காக கடன் வாங்கி குடுக்குறதோ, இது எதையுமே பண்ணாதீங்க. இது எதுவுமே பண்ணாம இருந்தா நீங்க சேஃப் ஜோன். இல்ல அப்படின்னா, அவங்க கிட்டேருந்து வாங்குன காசுக்கு நீங்க வந்து வேற செலவு பண்ணணும். அவங்களுக்காக வாங்கி குடுத்த காசுக்கு நீங்க தான் வந்து என்ன பண்ற மாரி இருக்கும்னா, காசு வந்து திருப்பி கட்டுற மாரி இருக்கும். பொதுவா நம்ம எப்பயுமே எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம்னா, யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லுவோம். முக்கியமா நீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. போட்டீங்க அப்டின்னா, குரு பகவான் 8ல வராரு இல்லைங்களா? போட்ட கையெழுத்துக்கு நீங்க பதில் சொல்ற மாரி ஆயிடும். பார்த்து ஒரு கவனத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்டின்னா, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இல்லாம உங்களால இருக்க முடியும். சரிங்க, எங்களுக்கு தான் எல்லாமே இப்படியே சொல்லிட்டீங்க. நாங்க தான் அமைதியா இருக்கணுன்ட்டீங்க. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும்? அப்டின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு வழிபாடுகள் எந்த மாதிரி வழிபாடுகள்? பொதுவா முருகன் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய முருகன் கோயில். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகலாம். அந்த மாதிரியும் போகலாம். அப்படி இல்ல அப்படின்னா, குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, குமரன் உங்கள் குறைகளை தீர்ப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி. தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகம் பார்க்கறதுக்காக, ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காகவும், பிரசனத்திற்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நெறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள் உங்களை தேடி வரும். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும்.